சிவமங்கலம். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றப்படலாம். ஏமாற்றப்படுபவை அனைத்துமே எதிர்பார்க்கப்படுவதில்லை. பாருங்கள், நாம் எதிர்பார்த்த சில எதிர்பார்ப்புகள் ஏமாற்றப்படலாம். ஏமாற்றப்படுபவை அனைத்துமே எதிர்பார்க்கப்படுவதில்லை. பாருங்கள், நம் பிறவி பலகீனம். நம்மையும் அறியாமல் நாம் பலவற்றை எதிர்பார்த்து விடுகிறோம், விரும்பி வைத்து விடுகிறோம், அல்லது அதில் ஆழ்ந்து விடுகிறோம். பாருங்கள், அதனாலதான் அது இழக்கப்படும் பொழுது நம்மால் தாங்க முடிவதில்லை. அது யாருடையதோ எவருடையதோ இது கண்டு ரசித்தது, அவ்வளவுதான். இது அடிமைப்பட்டு விட்டது. எந்த இடத்தில் அது அதற்கு அடிமைப்பட்டதுன்னு இதுக்கு புரியாது. நம்மளுடைய சுபாவ தோஷம். சாட்சியாக இருந்து காணும் தேகத்திலிருந்து இந்த ஏகமம் சகத்துல எல்லாத்தையும் சாட்சியா பாருன்னா இவர் தேகத்தை பெரிய உடைமை ஆக்கிறாரு, உரிமை பொருள் ஆக்கிறாரு. அதுல இருந்து இந்த மொத்த உலகத்தையும் பார்க்கிறாரு, இவருடையதுன்னு பார்க்கிறாரு. மொத்தத்தையும் பார்க்கும்போது அது இதுன்னு தனித்து பார்க்க முடியாத அளவுக்கு இவர் எதையும் தன் உறவென கண்டு விடுகிறார், எதன்பாலும் ஆசை கொண்டு விடுகிறார், எதன்பாலும் ஆழ்ந்து விடுகின்றார். ஆனால் அது அவருக்குரியதே இல்லை. அப்ப அது இழக்கப்படும் பொழுது இவர் கடும் துன்பம் கொள்கிறார். அதனாலதான் இங்க எதிர்பார்ப்புகள் ஏமாற்றப்படுகின்றன. ஆனா பல ஏமாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள் இயல்பாகவே நமக்குள்ள தோன்றிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏமாற்றப்படுபவை அனைத்துமே எதிர்பார்க்கப்படுவதில்லை. நம்ம எதிர்பார்த்து ஏமாந்திருந்தா பரவாயில்ல, எதிர்பார்க்கவே இல்லை ஆனா ஏமாந்த உணர்வு தோன்றுறது. என்ன காரணம்னா, நமக்கே தெரியாம, நம்ம புத்திக்கே தெரியாம மனத்தின் பெயரால் இங்கு பல விஷயாதிகளுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். என் செல்வங்களை மீட்டெடுத்து கொள்ளுங்கள். ஏமாற்றம் தவிர்க்க ஒரே வழி எதிர்பார்ப்பை அகற்றுவது மட்டும்தான். ஏன்னா இங்க எல்லாமே மாற்ற வயப்பட்டது. இந்த களத்திற்கு பேரு கர்வபங்க மேடை, கர்வபங்க பீடம். இது வெறும் சம்மார பீடம் மட்டும் கிடையாது, கர்வபங்க பீடமும் கூட. மறந்து விடாதீர்கள். யாருடைய கர்வத்தையும் தகர்க்கும் தனிப்பெரும் தலைமை இங்கு வெற்றிருக்கிறது. சிவ பரம்பொருள் என்ற பெயர் தாங்கி மறந்து விடாதீர்கள். அதனாலதான் எந்த மனிதனுடைய இந்த மனம், புத்தி, சொல், செயல் இதெல்லாம் நேர்கோட்டுல கூடுமான வரைக்குமே இருக்க விட மாட்டார். பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே இந்த பெரு நோக்கம் கொண்டு பெரு விருப்பின் பெயரால தான் களமாடுகிறார்கள். ஆனால் யாரோ ஒருத்தங்க தான் ஓடுறாங்க. 100 பேர் ஓடுறாங்க, அங்கு அந்த கருதின ஒன்றை ஒருவர் தான் அடைகிறார், மீதி 99 பேர் தள்ளி வைக்கப்படுகிறார். பாருங்கள், அந்த ஒருத்தரும் பூரண தகுதியின் பெயரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா இல்ல, ஓடினவர்கள் முந்தி சென்றவர். அவன் குறித்த நேரத்தில் ஓடினவர்கள் இங்கு யாருமே இல்லை. ஆமா, அவர் கருதினது 100, ஆனா அங்கு முதன்மை என போற்றப்பட்டது 64. ஏன்னா அந்த 100 பேர்ல எடுத்ததுல 64 தான் முதல் மதிப்பெண். அப்படி அவனுடைய சவாலை இங்கு எவரும் வென்றதே இல்லை. என் செல்வங்களை மறந்து விடாதீர்கள். எதிர்பார்ப்புகளை 100% தள்ளி வையுங்கள். எதிர்பார்ப்புகளின் பெயரால் நீங்கள் மானசீகமாக விரயமாகி கொண்டிருக்கின்றீர்கள். ஆசை எனும் ஜீவ நதியை உங்களுக்குள் உழல விட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உன்னுடைய சுபாவத்தை முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது புரியும். நமக்கு அதுக்கு நம்ம தயாராகவே இல்லை. நான் யாருங்கிற கேள்வியை கேட்கறதுக்கும் தயாரா இல்லை. நான் எனும் தன்மையை அறிந்து கொள்றதுக்கு நம்ம தயாரா இல்லை. நம்ம முழுசாவே நானாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அவனை பற்றி நமக்கு புரிய மாட்டேங்குது. அவனை ஏன் வழிபடுறோம் அப்படின்னா, இந்த ரண பயம், மரண பயத்தின் பெயரால நான் வாழுகின்ற வரைக்கும் நான் அப்படி இவைகளிடத்துல இருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு பூரண வாழ்வு வாழணும்னு நினைச்சு அவனை பெரும்பகுதி மனிதர்கள் தொழுது கொண்டிருக்கின்றனர். அதெல்லாம் கிடையாது. அதனால ஏமாற்றத்தை தவிர்க்கணும்னா எதிர்பார்ப்பை 100% தள்ளி வைங்க. நீ எதையுமே எதிர்பார்ப்பதற்கு தகுதியுடையவன் இல்லை. நான் என் பேச்சு என் உடல் கேட்காது, ஏதோ ஒரு சதவீதம் கேட்டிருக்கும். நானே என்னை செலுத்த முடியாதுங்கும் போது
நானே என்னுடைய இந்த இந்த ஊனோடும் உடலோடும் இந்த இன்னும் சகலத்தோடும் இருக்கிற இதுவே அந்த அருவத்தின் திட்டத்தை இந்த உருவத்தை கேட்க வைக்க முடியல அப்படின்னா நான் எப்படி இந்த உலகத்தை எதிர்பார்க்க முடியும்? இது பெரிய ஏமாற்று வேலை இல்லையா? அவன் அவன் போக்கில் தான் வாழுவான். அவனும் அந்த மேல இருக்கிற அவன் திட்டத்தின் பேரால இவன் இயங்குகிறான் எனில் எப்படி நான் எதிர்பார்க்க முடியும்? அப்ப நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவன் செயலின் பெயரால் இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் எனும் ஒரு பேருண்மையை உணர்ந்து அதன் பெயரால் என்னுடைய மொத்த எதிர்பார்ப்பையும் புறந்தள்ளிட்டு ஏற்றமிகு சிவத்தை சித்தத்தில் தாங்கி வாழ்தலை தவிர நான் என்ன செய்ய முடியும்? ஏமாற்றம் தவிர்க்க எதிர்பார்ப்பினை தள்ளி வையுங்கள் என் செல்வங்களே. நான் எதிர்பார்த்தேன், அவன் ஏமாற்றிட்டான், நான் இதை எதிர்பார்த்தேன், மாறிடுச்சு, இதுவே தப்பு. இந்த வாதமே அஞ்ஞானவாதம். ஞானவாதங்கிறது எதிர்பார்ப்பை தவிர்க்கிறது, ஏமாற்றத்தை தவிர்க்கிறது. நான் எதிர்பார்த்தாதானே ஏமாறணும். நான் எதிர்பார்க்கவும் தயாராக இல்லை, ஏமாறவும் தயாராகவில்லை. ஏனெனில் நான் பெற வேண்டிய பெரும் பொருள் சீவனன் எனக்குள் இருக்கிறது. அந்த முழுசா சித்தத்தின் பெறால் அந்த ஒரு புள்ளியை நோக்கி நான் சதா சிவானந்தத்தில் இரு சீவன் நான். அப்ப நான் அங்கு பெரும் கடலை அடைஞ்சிட்டு அடித்தரை கரை அறுத்த அந்த தேனாமிழ்ந்த சாகரத்தை அடைஞ்சிட்டு நான் ஒரு இழுப்பு பூ சர்க்கரைவா பெருசு சுவைன்னு சொல்லிட போறேன். இந்த சகமெல்லாம் அதுதானே, அந்த சுவை தானே. நான் அந்த சுவையே உண்டு விட்டேன். அது இந்த சுவைகளுக்குள் அடங்காது. அந்த மனத்தை நறுமணத்தை முகர்ந்து விட்டேன். அது அந்த சகம் தந்த நறுமணத்திற்கு அதற்கு சம்பந்தமே கிடையாது. இது மாதிரி இந்த சகம் தந்ததெல்லாம் வேற, அது வேற. இதெல்லாம் ஒரு வஸ்துவா, அதெல்லாம் அரு வஸ்துவா இருக்கு. சித்தத்தின் பெயரால மட்டும்தான் அடைய முடிகின்ற சித்தனா இருக்கிறான். அவனை நான் சித்தத்துல தாங்கிட்டு எந்த எதிர்பார்ப்பையும் தவிர்த்துட்டு ஏமாற்றத்தையும் தவிர்த்துட்டு எனக்குள்ளார ஒரு தன் இருப்பில் தன் நிறைவில் நான் சதா சர்வகாலம் நிலை நின்றிருக்க வேண்டியது, அவ்வளவுதான். அதனால செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, எதிர்பார்ப்பினை தள்ளி வையுங்கள், ஏமாற்றத்தை தள்ளி வையுங்கள். நம்ம எது எதிர்பார்த்தாலும் அவன் செய்ய மாட்டான்றதுதான் உண்மை. என்னை சிந்திக்க வேண்டிய இடத்துல ஏன் அதை சிந்தித்த? என் பெயரால் சித்தத்தை செயலாற்றி கொண்டிருக்க வேண்டிய நீ பெரிதொரு செயலை ஏன் உற்று நோக்கினாய்? நான் அப்படிதான் செய்வேன். ஏன்னா உன் திட்டத்திற்கு அகப்படுவோம் இல்லை. நான் தனிப்பரம். கர்வம் கொண்ட எவரையும் பங்கம் செய்யும் கர்வபங்க மூர்த்தினான். யாரை அவன் விட்டு வைத்தான்? எவனையும் விட்டு வைக்கவில்லை, யமனையும் விட்டு வைக்கவில்லை, அந்த தசமுகாசுரன் ராவணனையும் விட்டு வைக்கவில்லை. கருதினை எவர் கருத்தையும் உடைத்தான். ஒரு காரிருளில் மறைந்திருக்கரும் சிற்பன். அதனால நம்ம அவனை எதிர்பார்க்க கூட வேண்டியது இல்லைன்னு சொல்றேன். அவனை கூட நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஏன் எதிர்பார்க்கணும்? நானே அவன் தானே. பால் தேடும் நெய் தானே என் வித்தை. அழியா பால் ஆக்கணும். அதை எப்படி ஆக்குறது? அப்ப பால் அழிந்து விடுமே. அழியும் பாலில் அழியாத நெய் இருக்கிறது. அழியும் தேகாதி சித்தத்துல அழியாத ஞானம் இருக்கு, ஞான நெய் இருக்கு. அதை நான் முறையா செலுத்தி அதை திரித்து கெடவிடாது திரித்து சில நிலை மாற்றங்கள். மத்துனா மத்தில், அது மத்தி மற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கில் அது மத்தில் நிலை நின்று நாம் எனக்குள் ஒரு சுழற்சியில் இருக்க ஒரு பொருள் எல்லாம் அணு அணுவாக திரண்டு எந்த பாலில் இருந்து எடுக்கப்பட்ட வெண்ணையானது மீண்டும் அந்த பாலில் கலப்பதில்லையோ அதே போல நான் எந்த மனிதர்கள் சமூகத்தில் வாழ்ந்திருந்த பொழுதும் அதோடு ஒட்டி இருந்த பொழுதும் நான் அதற்குள் வெட்டி இருப்பவன், எனக்குள் திரண்டு இருப்பவன். அங்கு என்ன சொல்றது? விதை நெல் கூட்டத்தில் ஒரு அவிந்த நெல்லாய் நான். விதை நெல் இருக்கு, 1000 நெல், அதுல ஒரு அவிந்த நெல் கிடக்குது. ஆனா காணுபவர் காட்சிக்கு அவிந்த நெல் தெரியவில்லை. விதைக்கும் பொழுதுதான் அந்த விவசாயி அறிந்தான், அந்த ஒரு நெல் விளையவே இல்லை. இப்படி நீ உனக்குள்ள இருக்கிற அந்த நான் எனும் தன்மையை அவித்துறது. அதன் பெயரால அவன் அருளாலே அந்த முயற்சியில வெல்றது. வேற என்ன இருக்கு? அவனையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இல்லைங்கிற. ஏன் எதிர்பார்க்கணும்? அவன் தானே என் உயிர் பொருளா இருக்கான். அவன் இல்லைன்னா நான் இல்லையே. உயிர்ப்பை மறந்துட்டு, உயிரை மறந்துட்டு, உள்ளத்தை மறந்துட்டு, உணர்வுகளை மறந்துட்டு இந்த உடலை நான் என்ன கருதி ஏமான்று கொண்டிருக்கும் முடனான் நான்.
என் நிழல் கூட அந்த வாதத்தை நம்பாது. சத்தியம் சொல்கிறேன் என்று சொல்வாங்களே, அப்படி ஒரு உறுதி பூண்டு இருங்கள். அவனையும் எதிர்பார்ப்பதற்கில்லை, அவன் மீதும் ஆசை கொள்வதற்கில்லை. நம்ம நம்ம இந்த சகத்துல, இந்த சக ஓட்டத்துல, இந்த சகத்தினுடைய இந்த சூழலியல் போக்கு, அதன் பெயரால நம் மனம் என்னும் மாடு நிறைய விஷயங்களை நமக்குள்ளார பதிப்பித்து வைத்திருக்கு. பொய்யை மெய்யாகவும், மெய்யை பொய்யாகவும், லாபத்தை பிரதானமாகவும், நஷ்டத்தை புறந்தள்ளியும், அது அதர்மத்தை போற்றியும், தர்மத்தை சிந்திக்காம, அசத்தியத்தை தலையில் கொண்டாடி சத்தியத்தை புறந்தள்ளிட்டு, அந்த வாழணுங்கிறதுக்காக எதையும் சமாதானம் செய்துட்டு வாழ்ற நம்மன்னா அற்ப பொருளா நாம் இல்லைன்னு சொல்லுவாங்களே. எதிர்பார்ப்புகளை முடக்கி வையுங்கள். எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எதிர்பாராது விளைந்தவன் நீ, எதிர்பாராது வீழ்ந்தொழிந்து போக இருப்பவன் நீ. உன்னை நீ வருவித்திரவும் முடியாது, உன்னை நீ வீழ்த்திரவும் முடியாது. அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருப்பவன். ஏன்னா நீ உயிர் பொருளன், தேக பொருளன் இல்லை. தேகங்கிறது நீ அணிந்திருக்கின்ற ஆடைதான். அங்கி தாங்கி, அங்கி என உன் தேகம் தாங்கி இருக்கிறான். அவ்வளவுதானே. அப்ப அவனையே எதிர்பார்க்கறதுக்கு இல்லை, நான் அந்த நிலையை அடைய வேண்டும். அவன் பெயரால் நிலை நின்று, அவனையே சிந்தித்து, அவனையே கண்டு, அவனையே சொல்லி, அவனையே செய்து, நான் அவனாக வித்தையில் 100% வெற்றி கொள்ள வந்திருக்கிறேன். நான் இந்த சகத்தில் எதிர்பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை. இந்த சகத்திற்கு தெரிந்ததெல்லாம் ஏமாற்றம். ஏன்னா இது மாற்றம் எனும் ஒரு சுழற்சியில சுழன்றுட்டு இருக்கு. மாறாதது மாற்றம். இந்த மாற்றத்தின் வேலை நடந்துட்டு இருக்கும்போது நான் எதை கணிக்க முடியும்? இந்த கணம் அடுத்த கணத்தோட பொருந்தாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சந்திரன் வளருவதும் இல்லை, தேய்வதும் இல்லை. ஆனாலும் அவன் ஒரு கணத்துல இருந்த தோற்றத்துல மறுகணத்தில் இருப்பதில்லை. இப்படி வளர்ந்தும் தேய்ந்து கொண்டு ஒரு இயக்கத்தில் இருப்பவன். அவனையே மனோகாரகனாய் உடைய நீயும் அப்படித்தான். சத்தியம் சொல்கிறேன். இளம் பிறகு சூடி இதயத்தில் நிலைநிறுத்தி அவன் பெயரால் இயங்குங்கள். எதிர்பார்ப்பை முடக்குங்கள், ஏமாற்றம் தவிர்த்திருங்கள். ஏற்றமிகு வாழ்வை அந்த ஏகாம்பர ஈசன் தான் தர முடியும், வேறு யாரும் தர முடியாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புங்கிறத என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய கருத்தா இருக்கு, களம் தந்த துர்போதனையா இருக்கு. அதை கண்டு அவர்கள் சொன்னதை கேட்டு இதெல்லாத்தையும் கொண்டு எனக்குள்ள ஒரு சுய கருத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நான் புதுசா ஒண்ணு செஞ்சு அதன் பெயரால நான் என்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு இதமான ஒரு நிலைப்பாட்டுல வாழ நம்ம வந்திருக்கோமான்னு கேட்கிறேன். புறம் தள்ளுங்கள், நீர்த்த வாழ்வுக்கு வாருங்கள். நிராசை பயிலாத விட்டுறாதீங்க. ஒவ்வொரு கணமும் நீங்க பயில வேண்டிய பாடம் நிராசை, நிர்லயம், நிர்மோகம், நீர்த்தன்மையாம் நீர்த்த தன்மையில் நீங்கள் நிலை பெற வேண்டியவர்கள். அதுல என்ன வண்ணமும் சர்ச்சை தான், என்ன சுவையும் சர்ச்சை தான். அது நீர்த்த நிலையிலே இருக்கட்டும், விட்டு விடுங்கள். இந்த சகம் தந்த எந்த மாயைகளையும் அந்த மனக்குள்ள நீரில் தெளித்து விடாதீர்கள். அதை அகற்றுவது அத்தனை எளிதானது இல்லை. ஒரு கணத்துல ஒரு மாளிகையை தகர்த்தரலாம், பாருங்களேன், நடக்குது பாருங்களேன். ஆனா கணத்துல அதை செய்திட முடியுமா? அதே மாதிரிதான் நம்ம மனதை கணத்துல பால்படுத்திட முடியும். ஆனா அது சீர் செய்யறது அத்தனை எளிதானது இல்லை. அது ஒரு கோழி முட்டையை அடை காப்பது போல ஒரு நிலை. அது அப்படியே ஒரு நெடும் பயணம். எந்த இடத்துல பிழை ஏற்பட்டாலும் முட்டை கூமுட்டையா போயிடும். அதே மாதிரிதான் நம்மளுடைய நிலைப்பாடும். அதனாலதான் இங்க நிறைய ஞான கூமுட்டைகள் இருக்காங்க, அந்த கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அதெல்லாம் எடுத்துப்படி ஒரு ஓரமா வச்சிருங்க. அந்த அவன் நிலை வேற, இந்த சக நிலை வேற. இதுக்குள்ளார நீங்க ஒரு அழுத்தமா நின்னுக்குங்க. சகத்தில் எதையும் சரீரத்தையும் சேர்த்து சாட்சியாய் காண தயாரா இல்லாத வரை இந்த களமுனை ஏமாற்றிக் கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பாய். இது இந்த இந்த தோல்வியை பெறுவதற்காகவே நீ எடுத்த பிறவியா இது தெரியும். தள்ளி வையுங்கள். ஞான தேவனை ஞானத்தால் தொழுது வையுங்கள். நாமும் தொழுவதற்கு இல்லை, தொழுபவர்களை காணுங்கள். அவனிடத்தில் அந்த மெய்யருளை வேண்டுங்கள்.
அதன் பெயரால அவனை ஏற்றி நீங்க ஒரு ஞான நிலை எய்துங்கள், எதிர்பார்ப்பினை தள்ளி வையுங்கள். இது ஒரு கசந்த கல்வியா தெரியும், இது ஒரு கசந்த மருந்தா தெரியும், ஒரு ராஜ்ய திராவகத்தோட வீரியமான அகப்பகையை நமக்குள்ளார செய்யும். இங்கு பொய் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். இது இந்த உலகத்திற்கான வாசகம் இல்லைன்னு சொல்றேன். இந்த சொல்லில் ஒருவன் தேர்ச்சி அடைவான், அவன் அடியனாகவே இருக்கிறேன் பாருங்கள். என் குரு வாசகம் நான் கேட்டதில்லை. குருவில் இவனை வைத்த அறிவில் என் குருவே பேசுகிறார். அதன் பெயரால் ஆனந்தத்தில் கேட்டு மேலும் மேலும் சித்தத்தில் தித்திக்கிறேன். அவன் சொன்ன வழியை நான் கடைபிடிக்கிறேன். இந்த சகத்திற்கு அதனுடைய சாட்சியை தான் தரும். அதனால இது உங்களுக்கான கல்வின்னு எடுத்து ஏமாந்துட வேணாம். அவன் அருள் இருந்தா பெற்றுக்கலாம். வைப்பிருப்பின் கிட்டும், வினை தீ இருப்பின் விடாது வாட்டும் பாருங்கள். உங்களை நாங்கள் சீர்திருத்தம் செய்து விடவே முடியாது. இந்த கல்வி எனக்கானது மட்டுமே. ஏன்னா ஆசையை தூண்டுகின்ற விளம்பரங்களும் கிளர்ச்சியாளர்களும் எதுக்கும் ஆசைப்படுங்கன்னு சொல்றவங்க இந்த கூட்டத்துக்கு மத்தியில இந்த வாசகம் ரணமா தான் இருக்குன்னு சொல்றேன். ஆனாலும் நான் பொய் கூறுவதற்கு இல்லை. ஏமாற்றம் தவிர்க்க எதிர்பார்ப்பை புறம் தள்ளுங்கள். இங்கு மாறாதது மாற்றம். ஒரு கணம் ஒரு கணத்தோடு பொருந்தாது. நீ ஒன்றை குறித்திருப்பாய், நீ செல்வதற்குள் அது மாறிவிடும், நீயும் மாறிவிடுவாய், களமும் மாறிவிடும். அதனால என் செல்வங்களே, ஏமாற்றப்படுபவை அனைத்துமே எதிர்பார்க்கப்படுவதில்லை. ஆனால் ஏமாற்றப்படுபவை எல்லாமே நம்மையும் அறியாம எதிர்பார்த்து வைத்திருக்கோம். எது இது நமக்கு பிடிக்குன்னே தெரியாது. நமக்குள்ள இருக்கிற அந்த மனமாயி உச்சபட்சமா இருக்கும். அவன் ஊட்டுது, அவனுது, அவன் இழக்கிறான், அவனே செவனேன்னு இருக்கான். ஆனா இவன் பாத்தீங்கன்னா பதற ஆரம்பிச்சிருவான். இவனுக்கும் தெரியாம அவன் அதற்கு அடிமையாகி கிடப்பான். பல விஷயங்கள் எதையோ சொல்லலாம்னு சொல்றேன். அதெல்லாம் அனுபவப்பட்டவர்களுக்கு புரியும். உள்வாங்கி கொள்ளுங்கள். எதுவும் சாஸ்வதம் இல்லை. சிவம் தவிர எதுவும் சாஸ்வதம் இல்லை. அந்த சாஸ்வதமானவனை சித்தத்தில் சாஸ்வதமாய் கருதி அந்த சாஸ்வதம் சேர வந்திருக்கும் சதாசிவத்தின் சத்புத்திரர்கள் நீங்கள் மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதனால எதிர்பார்ப்புகளை தள்ளி வையுங்கள். ஏமாற்றத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுங்கள். மறை கூறும் தர்மம் இது கேள்வி. சிவமங்கலம்.